அன்பிற்கினியவர்களே, இனிய காலை வணக்கம். உலகத்திலேயே கொடிய நோய் என்னன்னு தெரியுங்களா? பயம். பயம் பயந்தாங்க உலகத்திலேயே கொடிய வியாதி. ஒரு சின்ன குட்டி கதை சொல்லட்டுமா? ரஷ்யாவில் ஒரு கொலை குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிக்கிறாங்க. எப்படி அவனுக்கு மரணம் நிகழணும்னா, கொடிய விஷமுள்ள ஒரு பாம்பு அவனை தீண்டணும், அதனால் அவனுடைய உயிர் போகணும். இதை அவங்ககிட்டையும் சொல்லிட்டாங்க. 2-3 நாளுக்கு முன்னாடி அவனுக்கு விஷயம் தெரியும். அந்த குறிப்பிட்ட நாளும் வருது. அவன் கண்களை கட்டிட்டாங்க. அவனை ஒரு பொருள், நல்ல 2 கூரான முனையுள்ள ஒரு பொருளால் அவன் கைகளை தீண்டுறாங்க. அவன் கண்ணை தான் கட்டிட்டாங்களே, தீண்டுறாங்க. தீண்டனோடையுமே ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்குள்ள அவன் உடம்புல நீலம் பாஞ்சு அவன் இறந்து போயிடுறான். அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில் அவன் உடம்புல கொடிய விஷம் இருந்ததா உறுதியாயிருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு மனிதனுடைய மனதில் உள்ள பயம், அவன் எண்ணத்தில் எழும் பயம் அவனை மரணம் வரை இட்டு செல்கிறது. அவன் உடம்புல யாராவது விஷத்தை செலுத்தினாங்களா? இல்லை. அவனுடைய பயம்தான் அவனுக்கு மிகப்பெரிய எதிரி. கொரோனானால இறந்தவங்களை விட கொரோனா வந்துருச்சோ, நமக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு பயந்தவங்களும் தனிமையில வைக்கப்பட்டவங்களும் தாங்க அதிகமா இறந்து போனாங்க. இது எல்லாத்துக்கும் அடிப்படையான காரணம் பயம். பயம். அதனால ஒருபோதும் நம்ம குழந்தைங்களுக்கு பயத்தை விதைக்காதீங்க. தைரியமா வளர்த்துங்க, நம்பிக்கையோட வளர்த்துங்க. எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு வளர்த்துங்க. கை கொடுத்து மேல தூக்கி விடுங்க. பயம் ஒருபோதும் இருக்கக்கூடாது நம் குழந்தைங்களுக்கு. நேர்மறையாக எண்ணுவோம், வாழ்க்கையை எதிர்கொள்வோம். என்றும் நம்பிக்கையுடன், மகிழ்வுடன். விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, செய்யாற்றை வென்றார். நன்றி, வணக்கம்.